ஹாய் guys, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிசைனோட ப்ராசஸ் தான். இந்த டிசைன் ப்ராசஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டியூப்போட ஒரு ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னா ஒரு பேஸ்ட்டோட இதை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுல டூத் பேஸ்ட் அப்படின்னு சொல்கிறத விட இந்த பவுடரை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எகிப்தியன் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த பவுடரை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கடுத்து என்னென்னா இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா 1889 இதோட நாப் கண்டுபிடிச்சாங்க. இந்த நாப் எதுக்காக கண்டுபிடிச்சிப்பாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? இந்த நாப் எதுக்காக மேக்ஸிமம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் ஜீரோ வேஸ்ட் அப்படிங்கிறத ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் ஒரு பேஸ்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ரெஸ்ஸோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்காக மட்டும்தான் என்னென்னா இந்த ஜீரோ வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த நாப் வந்து ரொம்ப லாஸ்ட் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பொருள் என்னாச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு கான்செப்டுக்கு தேவையான ஒரு ஸ்டைலு தான் இந்த நாப்போட மெத்தடாலஜி. இதை டியூப்பாக வந்து ஒரு இடத்துல கண்டுபிடிக்கவோ இப்போ வரைக்கும் மக்களோட எல்லா மைண்ட்லேயுமே ஒரு பேஸ்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை என்ன ஒரு நீங்கள் மெட்டீரியலில் யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருந்தாலும் அதோட நாப் சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்போ தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த பொருளை விரும்பி வாங்குவீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த நாப் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை தெருக்கிறதுக்காக ஒரு மூடி மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுலேயும் நர்லிங் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு ஸ்கிரிப்பிங் ஸ்டைலுக்கு கொடுக்கறதுக்காக தான் இது எல்லாமே யூஸாக இருக்கும். இது மாதிரி வீடியோக்கு பஃப் மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.